உங்கள்கிட்ட சாங் வந்து கேபி மேம் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. மீடியாக்குள்ள போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நடிப்புங்கிறது வந்து நம்ம ஒரு இப்ப கோவம், சிரிப்பு, வெறுப்பு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றோம்னா அதை வந்து நம்ம முகபாவனையில கொண்டு வரணும். அதுதான் பேசிக்கான விஷயம். அது ரொம்ப அழகா பண்ணாங்க பவி. சீரியல் மூலமா தமிழ்நாடு இருக்க எல்லாரோட வீடுகளையும் நீங்க இப்போ நிரம்பி இருக்கீங்க. அவ்வளோ அன்பு கிடைக்கும் போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? அப்படியே அள்ளி ரிசீவ் பண்ணிக்கிறேன் சந்தோஷமா. ஏன்னா அதுக்காக தானே இந்த ஓட்டம். அந்த சுந்தரிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு வந்து எனக்கு நிறைய கேட் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே இது பண்ணி வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாங் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கேட்டுன்னு இருக்கும்ல சில பேருக்கு, நம்ம டேலண்ட்டை காட்டுறதுக்குன்னு ரொம்ப டேலண்டான கிட் இவங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு சில கேட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ எப்படி சுந்தரினாலும் நான் இவள்கிட்ட தான் வந்து முடிப்பேன். ஒரு மொமெண்ட்ல என்னோட பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடா நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன ஒரு மொமெண்ட் சொல்லுவீங்க? அம்மா மட்டும்தான். இப்போ வரைக்கும் சேர் போட்டு நீங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து எங்க அம்மா தான். எல்லாமே எங்க அம்மாவோட பாதத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். சென்னை வரும்போது காலேஜ் ஒரு 6 மந்த் மட்டும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப ஒரு 19 வயசு 20 வயசுல வந்துட்டேன். அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிலீவ் பண்ணது அம்மா தான். ஒரு நாள் கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஆக்டர், அதை தாண்டி இப்போ மறுபடியும் முதல்ல டேரக்டராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி இருக்கு? இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நான் டேரக்டர் அப்படின்னு இல்லாமல் என்னோட என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை வந்து என்னோட பிளாட்ஃபார்மில் உருவாக்கி கொடுக்கணும். அது எனக்கு எடிட்டிங்க்கு ஒரு பர்சன் தெரிவாங்க, மியூசிக் தெரிவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு படைப்பை எனக்கு படைச்சு இவங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் மெயின். ஏன்னா டேரக்டருங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பெருசா ஓடிட்டு இருக்காங்க, டேரக்டர் ஆகணும் அந்த பொசிஷனுக்காக. ஸோ அந்த இடத்த நான் இவ்வளோ ஈஸியா டப்புன்னு நினைக்க விரும்பல. ஏன்னா அதுக்கான இன்னும் நிறைய தூரங்கள் போக வேண்டியது இருக்கு. ஸோ அதோட ஒரு முதல் துளியா மழலை தாய். நீங்க இந்த பாட்டில் நடிச்சவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்கள்கிட்ட சாங் வந்து கேபி மேம் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. மீடியாக்குள்ள போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பவி வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகம் எப்படின்னா, நான் என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது அது மூலமா பரிச்சயமானவங்க பவி. அப்போ அதுல மத்த எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது, கம்பேர் பண்ணக்கூடாது முதல்ல, எல்லாரையுமே வந்து நாங்க பெர்ஃபார்ம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போது பவி இப்ப நடிப்புங்கிறது வந்து நம்ம ஒரு இப்ப கோவம், சிரிப்பு, வெறுப்பு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றோம்னா அதை வந்து நம்ம முகபாவனையில கொண்டு வரணும். அதுதான் பேசிக்கான விஷயம். அது ரொம்ப அழகா பண்ணாங்க பவி அந்த கிளாஸ்ல. அப்போ இது பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பவிக்கு வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இது கேபி தியேட்டர் ஃபேக்டரியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பவிக்கான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணதுதான். ஸோ இந்த ப்ராஜெக்டோட லைக் மெயின் வந்து பவி அண்ட் லித்து, இவங்க 2 பேரும் தான். சுந்தரி சீரியல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆஃபர் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது வந்து எக்ஸைட்டடா இருந்ததா இல்ல நர்வஸா இருந்ததா? இவ்வளவு பெரிய இதை நம்ம போர்ட்ரே பண்ண போறோம். சந்தோஷமா இருந்தது. ஓகே. நான் நர்வஸ் எப்போதும் ஆக மாட்டேன். ஏன்னா கிடைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நர்வஸோட ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் பயம் இருக்கும், நல்லா பண்ணணுங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை வெளிக்காட்டாம நம்ம வந்து அந்த இடத்த பண்ணிட்டோம்னா அந்த வாய்ப்பை நம்ம புடிச்சுக்க முடியும். ஸோ அதனால சந்தோஷம் தான் இருந்தது. சந்தோஷம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சீரியல் மூலமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரோட வீடுகளையும் நீங்க இப்போ நிரம்பி இருக்கீங்க. அவ்வளோ அன்பு கிடைக்கும் போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க நீங்க? அப்படியே அள்ளி ரிசீவ் பண்ணிக்கிறேன் சந்தோஷமா. ஏன்னா அதுக்காக தானே இந்த ஓட்டம். அதுதான். ஸோ அது எனக்கு அதே ஒரு விஷயம் தான். நம்ம அந்த சுந்தரிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு வந்து எனக்கு நிறைய கேட் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே இது பண்ணி வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாங் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கேட்டுன்னு இருக்கும்ல சில பேருக்கு, நம்ம டேலண்ட்டை காட்டுறதுக்குன்னு ரொம்ப டேலண்டான கிட் இவங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு சில கேட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது.
ஓகே. சோ எப்படி சுந்தரினாலும் நான் இவள்கிட்ட தான் வந்து முடிப்பேன். அப்படியா? ஆமா. சோ இவங்களுக்கான இது இது. எல்லாரும் மழலையை பத்தி எடுக்கும்போது அம்மாவே ஒரு மழலையா இருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருந்தீங்க. ஸோ நம்ம மக்கள் கிட்ட ஆர்டிசம் குறித்த ஒரு விழிப்புணர்வு அதிகமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல விழிப்புணர்வுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு வந்தா மட்டும்தான் அந்த ஒரு பாதிப்போட வலி ரொம்ப தெரியும். சோ இப்ப இந்த மாதிரியான படைப்புகள் மூலமா தான் நமக்கு புரிதல் ஒரு புரிதல் வரும். ஓ இப்படியா? ஏன்னா நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படுவோம். அது நமக்கு நடந்தாதான் தெரியும். சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது ஓகே இப்படிலாம் நடக்குது. சோ இவங்க இப்படிலாம் கேர் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு. ஸோ அப்படிங்கிற இந்த இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ் வந்து டேலண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பேரியரும் எதுவும் கிடையாது. கலை வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுவோம். ஸோ பவி சூஸ் பண்ணது கலைங்கிற ஒரு விஷயத்த. அது ஓகே. மாதிரிதான். பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து முடிக்கணும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா உங்களுக்கு? நம்ம நினைச்சதை எடுத்துட்டோன்ற மாதிரி? இல்ல இல்லையா? எடுத்துட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு. இவங்க ஓகே. 2 பேரையும் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அப்பப்ப அதான் நான் இந்த சாங் நான் தான் இது பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு எப்பெல்லாம் சம்பளம் கிரியேட் ஆகுதோ அப்பப்போ வந்து ம். அப்படி நாங்க பண்ண ப்ராஜெக்ட் தான். இது வந்து பெரிய ஓகே. ப்ரொடக்ஷன் வச்சோ ம். பயங்கரமா அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே. ப்ரொடியூசர் அதனால தான் நான் சொல்ல வரேன். ஓகே. அதான் எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆகும். நான் வந்து என் கேமராமேனுக்கு கால் பண்ணுவேன். தம்பி இது ஓகே. மாதிரி கிரெடிட் ஆயிடுச்சு. ம். ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ண நான் கையிலே ஹேண்டில் பண்ணிடு. அந்த மாதிரி ஓகே. எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணி ரொம்ப ரோட் சும்மா போற வழியெல்லாம் சும்மா எங்க லைட்டிங் அழகா இருக்கும். அதாவது ம். இயற்கை ஒரு அழகு கொடுக்கும்ல. இவங்க 2 பேருமே யதார்த்தமா ஒரு விஷயம் இருக்கும். சோ இவங்க இயற்கையும் சேர்ந்து நார்மலா இருப்போம். ரொம்ப வந்து கமர்ஷியலா ரொம்ப அப்படி போகாம இந்த மாதிரி ஓகே. நார்மலா எடுக்கணும்னு எடுத்ததுதான். சோ அப்படி எடுக்கும்போது நமக்கு பத்தாது. இன்னும் ஏன்னா சாங் வந்து வைகோ மாமா பாடுறதுனால இவங்க சைடு வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்ணை மூடிட்டு கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. ஸோ விஷுவலா ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைல ஒரு டீசென்டான ஒரு ஒரு கமெண்ட் வாங்குற அளவுக்கான ஒரு முயற்சியா அது இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டே இருக்கலாம். இன்னும் வந்து ப்ராப்பரா மெருகேத்தி எடுத்துட்டே இருக்கலாம்னு தான் தோணுச்சு. உங்களோட தாய்மை பயணம் எப்படி எப்படி இருக்கு? அருமையாக போயிட்டு இருக்கு. அருமையா போயிட்டு அருமையா போயிட்டு இருக்கு. நல்லபடியா ம். அது ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு அது. அழகா. ஆமா. வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? இதுக்கு முன்னாடில இருந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? நீங்களும் உங்களை எப்படி மாத்தி இருக்கீங்க? முன்னாடி ஒரு கோல் வச்சு இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி வெறியா போகணும். நடிப்புல ஒரு பெரிய இது இடத்துக்கு போகணும், அவார்டு வாங்கணும் பயங்கரமா அப்படின்னு ஒரு ஓட்டம் இருந்தது. அவ பிறந்ததுக்கு அப்புறம் நின்று வாழ்க்கையை ரசிக்க தோணுது. ஓகே. இவங்களுக்கு எப்போவும் சர்வைவ் பண்ணா போதும் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னு நம்ம அழகா சர்வைவ் பண்ணி. ஏன்னா ஜெயிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு மாதிரி திருப்தியான மாதிரி ஒரு மைண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப நார்மலா சொல்றேன். ஏன்னா அவங்கள முகத்தை பார்த்தோன்னுமே எல்லாமே மறந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஜோன் போயாச்சு. அதுக்கப்புறம் பண்ற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது இது என்னோட ட்ரீம்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ மெயின் வந்து அவங்க ஆயிட்டாங்க. முன்ன நான் ஓகே. ட்ரீம் தான் இதுதான் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே அவங்க தான். அக்கீரா தான். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நானும் உங்கள மாதிரி ஒரு நடிகை ஆகணும்னு சொன்ன உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. என்ன பண்ணாலும்? ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அவங்கள நாங்க பாதுகாப்போம். அவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அவங்களுக்கு கல்வியில வந்தாலும் சரி, கலையில வந்தாலும் சரி, நான் எதுவுமே அவங்கள்ட்ட வந்து நான் என்னோட திணிப்பு அவங்கள்ட்ட நான் திணிக்க மாட்டேன். நீ நடிகை ஆகணும், நீ அவங்களுக்கு என்ன ஆகணுமோ அவங்க ஆகட்டும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இந்த டிக்டாக் காலங்கள் ஆரம்பிச்சு கலக்க போவது யாரு? அடுத்து சீரியல். ஃபர்ஸ்ட் நான் கலக்க போகுது யாரு, ஓகே. அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம் இதெல்லாம் ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் ஓகே. இந்த பிளாட்ஃபார்ம்லயே ஒரு ட்ரையை பண்ணுவோன்னு பண்ணதுதான் அது கடுதாசிக்காரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்டாக் இல்ல. ஏன்னா ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு 5 வருஷ ஜேர்னி இருக்கு. ஸோ ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா வந்து அதுக்கப்புறம் கலக்க போகுது யாரு பண்ணிட்டு இருந்தோம். ம். அப்புறம் அதுல ஒரு டாப் 15 வரைக்கும் வந்தோம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த செயலியை வந்து ஒரு என்னோட ஓன் வாய்ஸ்ல பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு ரீல்ஸா பண்ணாம ஒன்னு ஆக்ஷன்ஸ்ல பண்ணலாம், இல்ல அப்படின்னா கடுதாசிக்காரிங்கிற ஒரு ஆ. ஒரு பேட்டர்ன்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணது. அது மூலமா தான் சுந்தரி. எங்களுக்காக கடுதாசிக்காரியில இருந்து ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா? கடுதாசிக்காரியில இருந்து நான் லாஸ்ட் 2 வரி வேணா சொல்றேன் நானு. ஓகே. இப்ப எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா. ஓகே. அதனால வேணா அது கவிதை மாதிரி இல்ல, ஒரு நார்மலா எனக்கு யோசனை வந்தது, அதை வேணா சொல்றேன் நானு. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அவள் சொந்தக்காரியா என்று தெரியவில்லை, ஆனால் எனது உயிருக்கு அவள் மட்டுமே சொந்தக்காரி. சூப்பர் மேம். மேம் இவ்வளோ தூரம் நீங்க ரீச் ஆயிருக்கீங்க. பல விருதுகள், பல ரெகக்னேஷன் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. இந்த ஒரு மொமெண்ட்ல என்னோட பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடா நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன ஒரு மொமெண்ட் சொல்லுவீங்க? அம்மா மட்டும்தான். ஆமா. ஸோ இப்போ வரைக்கும் சேர் போட்டு நீங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து எங்க அம்மா தான். ஓகே. ஸோ எல்லாமே எங்க அம்மாவோட பாதத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓகே.
இந்த ஒரு மொமெண்ட் நான் வந்து அவங்கள பெருமைப்பட வச்சுட்டேன் அப்படின்னா இது என்ன மொமெண்டா? அவங்களுக்கு அம்மாவுக்கு இப்போ அந்த எங்க போகும்போது சுந்தரி அம்மான்னு கேக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நான் சென்னை வரும்போது காலேஜ் ஒரு 6 மந்த் மட்டும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப ஒரு 19 வயசு 20 வயசுல வந்துட்டேன். அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிலீவ் பண்ணது அம்மா தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சுந்தரின்னு ஒரு பேர் வாங்கணும். அப்பா நம்பி அனுப்புன புள்ளைய அவளுக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த அவ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப சுந்தரியில இருந்து அவர் நல்லா ப்ரௌடா பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த சாங் பண்ணிருக்கேம்மா இதுக்கு நீதான் மம்மி ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஓனா ஒரு விஷயம் பண்றதுனால இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்றோம். அதுக்கு மெயினா எங்க அம்மா தான் பண்றாங்க. அப்பயே ஒரு நாள் கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சீரியல்னாலே பழமைவாதங்களான கருத்துக்கள் நிறைய இருக்கு, நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த சீரியல் சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது அது வந்து அதெல்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரோட கற்பனை நான் விமர்சனக்குள்ளேயே போக விரும்பல. ஓகே. ஒவ்வொருத்தரோட கற்பனை அந்த கற்பனையை அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னா ஒரு சில ப்ராஜெக்ட் ஒருத்தர் 4 பேருக்கு பிடிக்கும் 4 பேருக்கு பிடிக்காது. சில பேர் வந்து இதெல்லாமா உனக்கு பிடிக்குதும்பாங்க, எனக்கு இதுதான் பிடிக்குதும்பாங்க. சோ கற்பனை அவங்களோட விமர்சனங்கள் வந்து மாறுபட்ட கருத்து. சோ பொதுவா அவங்களோட கற்பனையை அப்படியே விட்டுறணும். நான் அதுக்குள்ள நான் எப்போதுமே இறங்க மாட்டேன். யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், அவங்க பாட்டு பண்ணட்டும். இப்போ நம்ம பசங்க எது போட்டாலும் உடனே ட்ரோல் பண்ணிடுவாங்க. படம் வந்து அடுத்த செகண்ட்லேயே அதை பத்தி எல்லாம் பிரிச்சு அக்கா பிரிச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சீரியல்லாம் நடிக்கும் போது இந்த ஒரு சீனை பர்டிகுலரா அவங்கலாம் ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாலுமே நம்ம நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சீன்லாம் நடிச்சிருக்கீங்க? எனக்கு சுந்தரில அப்படி இல்லை. என்னோடது கலெக்டர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா போற ஒரு சீரியல் அது. சோ எனக்கு நான் ரொம்ப பிடிச்சுதான் பண்ணேன் சுந்தரி. ஓகே. அது வந்து எல்லாரும் ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஆமா. ஏன்னா அது அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு போயிட்டு நடிச்ச மாதிரி தானே. சுந்தரிங்கிறவர் வந்து ஒரு நார்மலா வந்து கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்விங்கிற ஒரு விஷயத்தினால எந்த இடத்துக்கு போறாங்கிற ஒரு கதை தான் அது. மாமியார் அந்த மாதிரி ஒரு ஜோன் கிடையாது அது. ஸோ ஃபுல்லாவே வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது. அதனால நான் நல்லா சந்தோஷமா தான் ஒர்க் பண்ணேன் இதுல. சுந்தரி பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, நிறைய பெண்கள் தாய்மார்கள் பேசியிருப்பாங்க. ஏதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்ல முடியுமா? எல்லாம் பிரியமா வந்து பேசுவாங்க. அதான் அவங்க ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எங்க வீட்லயும் இப்படிதாம்மா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிங்க வந்து திருஷ்டி போட்டு கழிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து இப்படி கழிச்சு கண்ணத்தை உருவி முத்தம் கொடுத்தாங்க. அது நிறைய விருதுகளுக்கு சமமா நான் பார்த்தேன். நான் பாட்டு படிப்பீங்களா? இப்போ நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாடுறீங்களா எங்களுக்காக ஒரு 4 லைன்? காதல மனசுக்குள் வந்து காதலிக்க கையில சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசை அள்ளி தர வாவாத்தி உசு தாரகை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபெயிலு குடிக்காம ஓட்டுறதில்ல இனிமே நான் ஆளு அடியாத்தி இது என்ன ஃபெயிலு ஒன்னால நான் ஃபெயிலு குடிக்காம ஓட்டுறதில்ல இனிமே நான் ஆளு. வெரி குட். ரொம்ப சூப்பரா பாட்டீங்க. தனுஷார் பிடிக்குமா உங்களுக்கு? விஜய் அங்கிள் தான் பிடிக்குமா? நீங்க யார சாங் பத்தி ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புறத சொல்லலாம். பவிய சொல்லலாமா? சொல்லுங்க. சூப்பர். எங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு முக்கியமா பவிக்காகவும் லித்தனியாவுக்காகவும் இந்த சாங் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ ப்ரமோஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல நிறைய எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சாங் வந்து உங்களோட பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகி நீங்க வந்து உங்களோட ஹெட்செட் போட்டு நார்மலா ஜாலியா எங்களுக்கு கேட்டாலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா நாங்க அதை பாக்குறோம். ஸோ கண்டிப்பா சாங் பாருங்க. கரெக்டா பவி? சிரிச்சு கரெக்ட். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. சாங் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் கண்டிப்பா இருக்கணும்னு எங்க டீம் சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி.